ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு 2 கரடி பிரதர்ஸோடது. ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் மிருகங்களெல்லாம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக தண்ணி குடிப்பாங்க, சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அந்த மிருகங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க குட்டீஸ். அவ்வளோ சந்தோஷமாக அந்த காட்டில் திடீர்னு பார்த்தா ஒரு தேவை வந்துடுச்சு அவங்களுக்கு. அது என்னென்னா, அந்த காட்டில் அந்த குளத்துல தண்ணி குறைஞ்சி போயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் அந்த தண்ணி முழுசாக இல்லாமல் போயிடும்ன்றத மிருகங்கள் எல்லாம் கவனிச்சிச்சு. மிருகங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா மிருகமும் சோகமாயிடுச்சு. ஏன்னா குடிக்க தண்ணி இல்லைன்னா அவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சிங்கராஜா இதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டார். அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குளத்துல இருக்க தண்ணி ஒரு நாளும் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ராஜா சீக்கிரமாக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி யோசித்தாங்க. அப்போ ராஜா எல்லா மிருகங்களையும் கூடி வர சொல்லி சொன்னாங்க. எல்லா மிருகங்களும் ஒன்றா கூடி வந்தாங்க காட்டில். அப்போ ராஜா சொன்னாங்க, நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்கள் யாருக்காச்சும் ஏதாவது யோசனை வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாங்க. இதை கேட்டதும் எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் யாருக்குமே எந்த ஐடியாவும் வரலை. எல்லா மிருகங்களும் சோகமாக இருக்கிறத பார்த்த 2 கரடி குட்டிங்க எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யணும்னு யோசிச்சிச்சு. அவங்க அப்படி நினச்சதும் அவங்க 2 பேரும் சொன்னாங்க ராஜா கிட்ட, ராஜா, நாங்கள் 2 பேரும் நடந்து போய் வேறு ஏதாச்சும் இங்கே குளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ராஜா சொன்னாங்க, நம்மளுக்கு தான் தெரியுமே, இங்கே பக்கத்தில் குளம் எதுவும் கிடையாதே கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் ராஜா, கிட்ட எதுவும் கிடையாது, ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா தெரியும்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கரடியும் சொன்னாங்க. இதை கேட்டது ராஜா யோசித்தாங்க. சரி, அப்போ நீங்கள் போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தண்ணி காலியாகிறதுக்குள்ளே வந்துடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 கரடியும் சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பிட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு கரடி சொல்லிச்சு, நம்ம அங்கேயே இருந்து யோசிச்சுட்டே இருந்தால் என்ன நடக்க போகுது, நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்து நம்ம வேகமாக செயல்பட்டாதாண்டா நம்மளால் நம்ம காட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு கரடி சொல்லிச்சு, ஆமாடா, இல்லைன்னா நம்ம காட்டை நம்மளால் காப்பாற்ற முடியாது, வா வேகமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சகோதரர்களும் நடக்க ஆரம்பித்தாங்க. வேகமாக நடந்தாங்க. ரொம்ப கால் வலிச்சது. ஆனாலும் 2 பேரும் நிற்கலை. எப்படியாவது குளத்தை கண்டுபிடிச்சி ஆகணுன்றதில் 2 பேரும் நடந்துகிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது நடுவில் 2 பேருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அண்ணன் கரடி சொல்லிச்சு, தம்பி, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும்டா, அதுக்குள்ளே அங்கே தண்ணியே காலியாகி மிருகங்கள் எல்லாம் ரொம்ப தண்ணிக்காக கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க, வா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தேடலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. நடந்து ரொம்ப தூரம் வந்திருந்தாங்க 2 பேரும். ஆனாலும் அவங்களுக்கு குளம் இருக்க மாதிரி தெரியல. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகலை, விட்டு கொடுக்கவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் வேகமாக நடக்கலாம், அப்போ கண்டிப்பாக அங்கே குளம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. நடந்துகிட்டே இருந்தாங்க. இன்னும் நடக்க கால்வலி அதிகமாக ஆச்சு. ஆனாலும் 2 பேரும் சோர்ந்து போகாமல் நடந்தாங்க. கடைசியில் அவங்க நடந்ததுக்கான ஒரு நல்ல பரிசு அவங்களுக்கு கிடச்சிச்சு. அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு அழகான பெரிய குளம் இருக்கதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு அதை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியல. 2 பேரும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு திரும்பி காட்டுக்கு வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. போனதை விட வரும்போது இன்னும் வேகமாக நடந்தாங்க.
ஏன்னா அவங்க காட்டில் தண்ணி காலியாகிறதுக்குள்ளே எல்லா மிருகங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நினச்சி வேகமாக நடந்தாங்க. அவங்க நடந்து காட்டை சீக்கிரமாக வந்து சேர்ந்துட்டாங்க. ராஜா கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குன்றத சொன்னாங்க. ராஜா அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனடியாக தன்னோட மக்கள் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணாங்க. உடனே எல்லா மிருகங்களும் ராஜா முன்னாடி போக பின்னாடி எல்லாம் நடந்து போனாங்க. சந்தோஷமாக போயிட்டாங்க. போனதும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே பக்கத்துலேயே எல்லாரும் அங்கேயே வாழ ஆரம்பித்தாங்க. அந்த காட்டோட ஒரு முனையிலேருந்து அந்த மறுமுனையில் தான் அந்த குளம் இருந்துச்சு. அதனால் அது பக்கத்துலேயே எல்லா மிருகங்களும் அவங்கவுங்களுக்கு புதுசாக வீடு கட்டி இருந்துட்டாங்க. எல்லா மிருகங்களும் அந்த கரடிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட விடாமுயற்சியை பார்த்து அவங்கள ரொம்பவே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கரடிகள் கிட்ட சொன்னாங்க, நீங்கள் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோட தேடி குளத்தை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இந்த காடே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதும் இந்த 2 கரடிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அவ்வளோ நேரம் விடாமுயற்சியோட தேடினதுக்கு ஒரு பெரிய பரிசு கிடச்சிச்சு. அதனால் எல்லாரோட பாராட்டும் கிடச்சிதுன்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம விடாமுயற்சியோட நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸாக தான் முடியும் குட்டீஸ். அதனால் நம்ம கூட வாழ்க்கையில் எந்தாவது ஒரு சூழ்நிலையில் இது நடக்காது, இனி இது முடியாது அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. எப்போவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற குட்டீஸாக இருங்க, சரியா? நம்மளோட நம்பிக்கையை நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது குட்டீஸ். நம்ம அப்படி விட்டு கொடுக்காமல் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸை தான் பார்ப்போம். சரியா குட்டீஸ்? பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க குட்டீஸ்.